ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் சாரோட லியோ கேஃபே விசிட்டோட விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வீடியோ வந்து எதை பற்றினதுன்னு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி அட்வென்ச்சரஸ் அண்ட் த்ரில்லிங் விலாக்னு தான் நான் இதை சொல்லுவேன். லைஃப்பில் நாங்கள் எல்லாருமே வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அது எதை பற்றின வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடியோக்குள்ளே வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ வீடியோ ரொம்ப செம்ம த்ரில்லிங்காக ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே காஷ்மீருக்கு வந்து வெக்கேஷன் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக. நமக்கு கேரளாவில் வந்து ஆலப்பியில் ஹவுஸ் போட் எவ்வளோ ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் காஷ்மீரில் தால் லேக்கில் இருக்க நம்மளோட ஹவுஸ் போட் ஸ்டே. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ட்ரிப் வரவங்க வந்து இந்த ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தால் லேக் ஹவுஸ் போட் வந்து ஸ்டே பண்ணலை. நாங்கள் வந்து இன்றைக்கி நிகின் லேக்கில் இருக்க ஹவுஸ் போட்டில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோங்க. பிகாஸ் தால் லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு பொல்யூட்டட் ஆகிடுச்சு, ப்ளஸ் ரொம்ப க்ரௌடடாக ஆகிடுச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. சரி, நம்ம எப்போவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணணுன்னு இருப்போம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நிகின் லேக்கில் வந்து ட்ரை பண்ணலாம் ஹவுஸ் போட்டு, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 ஆப்ஷன்ஸுமே பார்த்தேன். எனக்கு வந்து நிகின் லேக்கும் வந்து லைக் ஐ வாஸ் குவைட் கன்வின்ஸ்ட். ஸோ அதனால் அந்த ஹவுஸ் போட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் எந்த ஹவுஸ் போட்டில் சூஸ் பண்ணோம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹவுஸ் போட்டோட விலாகே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங் அண்ட் த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அட்வென்ச்சரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்துடலாம். ஆக்சுவலி நீங்கள் இந்த ஹவுஸ் போட்க்கெலாம் வரணுன்னா ஈவினிங்கே வந்து இந்த பிக்கப் பாயிண்ட் வரணும்னு வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கும் சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து அந்த ஏபிசி வேலையில் போயிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்கள் யாராவது வந்து காஷ்மீருக்கு வந்து வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற டைம்லேயே வந்து செக்இன் ஆயிருங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலி காஷ்மீரில் நிச்சயம் லேக்கில் இருக்கோம். ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ பயங்கரமான குளிர் நைட்டு. ஸோ இந்த இடத்துல தான் தக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷிக்காரா ரைடில் வந்து நம்ம வந்து அந்த போட்டுக்கு ஹவுஸ் போட் வந்து போகணும். ஸோ அங்கே போயிடலாம். ஹவுஸ் போட்டோட விலாக் வந்து நான் காலையில் காமிக்கிறேன். ஸோ காலையில் வியூ வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நாங்கள் நிகின் லேக்குக்கு இப்போ வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நைட் வந்து 8 o'clock கிட்ட ஆயிடுச்சுங்க. கம்ப்ளீட்டாக டார்க் ஆயிடுச்சு. டார்க் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் பார்க்குறது தண்ணியே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து அந்த தண்ணி வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கு. காலையில் தான் உங்களுக்கு இந்த வியூ வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். பட் எப்படி வந்து இந்த ஃப்ரோசன் லேக்கில் வந்து அட்வென்ச்சரஸ் ட்ரைவாக இதில் எப்படி போகிறோன்னே தெரில, ஒரு ஐடியாவே இல்லை. ஆக்சுவலி வந்து ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. நம்ம எங்கேயாவது விழுந்தோம், பிகாஸ் லக்கேஜ் எல்லாமே அவ்வளோ ஹெவி லக்கேஜ். 8 பேர் ஒரே போட்டு, கம்ப்ளீட் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரோசன் ஆகிருக்கு. ஸோ ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம். குமாரன், how is the experience? இப்போ போட்ல போற உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு பிரேனகா. half an hour கழிச்சு நான் உயிரோட இருந்தா ஷேர். மேக்னா, மின்ட்டு, ஏய் இப்பவே லைட்டா ஃப்ரீஸ் ஆயிருச்சு பிரேனகா. மச்சா அவங்க வேற அண்ணா க்ரீம் வாங்கிட்டு இருக்கேன். அடிச்சு க்ரீம் அடிஷன் கொடுத்துருங்க. ஆமா இந்த தடுப்புல அவருக்கு க்ரீமா யாருக்கு? ஜாக் ரோஸ் ஜாக் காப்பாத்து குளிர்ல யோசிப்பாரு பெண்ணை காப்பாத்திச்சா. நம்ம தான் ஜாக்கு ஜென்மத்துல. See, the water is full of frozen. அங்கெல்லாம் ஃப்ரோசன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாதி கடல் வந்து தாண்டியாச்சுங்க. எஸ், எக்கச்சக்கமான ஹவுஸ் போட்ஸ் வந்து இங்கே நிற்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக தாண்டி பயம்தான். கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஃப்ரோசன் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. பட் எப்படியோ பயத்தில் வந்து அப்படியே போயிட்டே இருக்கோம். இங்கே அதனால தான் அப்படியே போகல.
டைட்டானிக் படத்தை லைவ்ல காட்டு. டைட்டானிக்ல நடந்தது வேற இப்ப நடக்க போகுது. தெரியும். உயிரே பூச்செடுது. என்ன நம்ம போட்ல லைட் இல்லையா? அந்த சோன்மார்க்ல அனீஷ் சோன்மார்க்ல வந்தப்ப அதே மாதிரி இப்போ அதே மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க விழுந்தோம்னா கம்ப்ளீட்டா எப்படியும் இறந்துரும். பக்கத்துல இருக்கு. நம்ம இப்படி பேசிட்டு சிரிக்க சுதுலையா இருக்கு. நம்ம இந்த லேக்க ஃபுல்லும் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு இருக்கோம். நீ தானே கேட்ட பெஸ்ட் அப்படின்னு. ஆமாம் பளிச்சுன்றது. Wow, so beautiful, Anish. இஷாந்த் பக்கம். ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் எங்களோட ஹவுஸ் போட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலி வந்து ஃபுல்லாலாம் வந்து கவர் பண்ணி எடுக்கணும்னு நினச்சேன். அங்கே வந்து -டிகிரி வந்து இருந்துச்சு, -8ஆவது இருந்திருக்கும். ஸோ கையில் வந்து ஃபோனை ஹோல்ட் பண்ணக்கூட முடியல. அது மட்டும் இல்லாமல் எந்த பக்கமும் பேலன்ஸும் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹவுஸ் போட்டோட கம்ப்ளீட் vlogகும் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான காஷ்மீர் vlogோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, tata, bye bye.